கதையின் கதை என்று வாழையின் கதை. வாழை திரை விமர்சனம். அவனே ஒருவாய் கூட திங்காமே விரட்டிட்டேனே. கஞ்சியின் ஈரம் சொட்டும் பழைய சோறு நிரப்பப்பட்ட அலுமினியத் தட்டை நெற்றியில் சடார் சடார் என அடித்து கதரும் தாயின் கதறல் கதையின் மைய இழை. சமூகப் போருக்கு கணவனையும் நிறைசுமை கூலிக்கு 2 பிள்ளைகளையும் பறிகொடுத்து பாதகத்தி என்று குற்ற உணர்ச்சியில் குறுகும் அந்த தாயின் பேரோலம் வலி செய்கிறது. உணர்வுள்ள இந்த திரைப்படத்தை ஒளிப்பதிவாளர் தேனி ஈஸ்வரும் இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணனும் செம்மையாக தூக்கிச் சுமந்திருக்கிறார்கள். உரையாடலில் பேச முடியாததை ஒளிப்பதிவாளர் காட்சியில் பேச வைத்திருக்கிறார். இசையை வாசிக்கும் போதும் வாசிக்காமல் மௌனிக்கும் போதும் சந்தோஷ் நாராயணன் உணர்ச்சியின் விளிம்பிற்கு அழைத்துச் செல்கிறார். வாழையடி வாழையாக வாழை சுமந்தவர்கள் தங்கள் பசிக்கு கூட வாழைப்பழத்தை பறித்து தின்ன வக்கற்றவர்களாக புறக்கணிக்கப்படுவது வர்க்கத்தின் இரக்கமற்ற சுரண்டலை இரத்தமும் சதையுமாக தோலுரித்து காட்டுகிறது. ஒவ்வொரு காட்சியின் பின்னணியிலும் வாழையின் குறியீடு இயல்பாகவே பின்தொடர்கிறது. அச்சு அசலான ஒரு கிராமத்தை அப்படியே காட்சிப்படுத்திய விதம் திரை இயக்குனர் மற்றும் கலை இயக்குனர் மற்றும் ஒளிப்பதிவாளரின் நுட்பமான திறமைக்கு சாட்சியங்கள். கலை, உரையாடல், ஆடை வடிவமைப்பு ஆகிய 3ம் இப்படத்தின் வெற்றியை தீர்மானித்திருக்கின்றன. போ 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 என்று படத்தின் தொடக்கத்தில் ஓலமிடத் தொடங்கி போ 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 என்று இறுதியில் ஓலமிட்டு அழுவைத்திருக்கும் காட்சிகள் அத்தனை தத்ரூபமானவை. வஞ்சத்தாலும் பஞ்சத்தாலும் தொலைத்ததை ஒரு சமூகம் தேடிக்கொண்டிருப்பதன் ஒப்பாரிதான் அது. போ. கதை எப்படி தொடங்கி எப்படி வளர்கிறது என்று ஊகிக்க முடியாத அளவிற்கு திரைக்கதை இயல்பாக பல திருப்பங்களோடு நகர்வது பார்ப்பவர்களுக்கு பரவச அனுபவத்தை ஏற்படுத்துகிறது. வெட்டப்படும் ஒவ்வொரு வாழை குலையிலும் ஒரு கிராமத்து மனித தலை தெரிகிறது. அது எந்த தகப்பனின் தலை, எந்த தாயின் தலை, எந்த அக்காளின் தலை, எந்த தம்பியின் தலை என்பதை கூர்ந்து பார்க்க வைத்திருக்கிறார் இயக்குனர் மாரி செல்வராஜ். தமிழ் திரையுலகில் புதிய பரிமாணத்தை படைத்திருக்கும் இயக்குனருக்கு பாராட்டுக்கள். வாழை திரைப்படக் கலைஞர்கள் அனைவருக்கும் தமிழ் ஒளித்திரையின் வாழ்த்துக்கள். திரை விமர்சனம். தமிழ் ஒளித்திரைக் குழு டி. வினோத்குமார், போ. மணிவண்ணன்.